இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 42வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுன கிருஷ்ணனை பார்த்து போன ஸ்லோகங்கள் சொன்னது ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகமும் இருக்கிறது. அப்படி அவர் சொல்லும்போது, கிருஷ்ணா, நீதான் இறைவன், நீதான் பரம்பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளாமல், அதை நான் புரிந்து கொள்ளாமல், சிறு வயதில் என்னவோ நீ என்னை போலவே சாதாரண ஒரு மனிதன் என்று நினைத்து கொண்டு, என்னை போலவே சாதாரண ஒரு மனிதன், சாதாரண ஹியூமன் பீயிங் என்று நினைத்து கொண்டு, உன்னை நான் பலமுறை திட்டிருக்கேன், அடித்திருக்கிறேன், உன்னுடன் விளையாடி இருக்கிறேன், உன்னை எந்தெந்த விதத்திலெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அதெல்லாம் செய்திருக்கிறேன் என்று, இதெல்லாம் விளையாட்டுக்காக நான் செய்திருக்கிறேன். சிறுவர்கள் இதெல்லாம் செய்கிறதுலாம் சின்ன வயசில். அப்படி அந்த ஒரு சிறு வயதில் சிறுவர்கள் செய்யும் விஷயங்கள் அனைத்தையுமே உன்னுடன் சேர்ந்து நான் பண்ணியிருக்கேனே, நண்பர்களாக நம்ம பழகியிருக்கோமே. ஆனால் அந்த நேரத்தில் உன்னை ஏதாவது எனக்கு தெரியாமல் நான் மறந்து போயிட்டு நீனும் ஞாபகம் வைத்திருக்கிறாய் என்றால், நெஞ்சில் உனக்கு அந்த வஞ்சம் இருந்தது என்றால், இப்படி செய்து விட்டானே, அவன் இப்படி செய்துட்டானே, இப்போ நம்ம இறைவனாக இருக்கிறோம், இவனை தண்டிக்கலாம் என்று தண்டித்து விடாதே, என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறாராம் அர்ஜுனன். அதன் தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது, நம் இருவருமே சந்தோஷமாக நண்பர்களாக விளையாடி கொண்டு இருப்போம். அப்படி விளையாடி கொண்டு இருக்கும் போதோ, நம்ம சாப்பிடும் போதோ, சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதோ, உட்காரும் போதோ, எழுந்துக்கும் போதோ, நடக்கும் போதோ, இப்படி ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு சமயத்தில் உன்னை நான் அவமானம் செய்திருந்தால், சிறு வயதில் அந்த சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. அப்படி அந்த அறியாத வயசில் நான் ஏதாவது தவறாக உன்னை அவமானம் செய்திருந்தால், உன்னுடைய அந்த ஒரு மானத்தை நான் பறித்திருந்தால், அந்த மாதிரி ஏதாவது செய்திருந்தால் அதையும் மன்னித்து விடு என்று கேட்கிறாராம் என்னோட அர்ஜுனன். அதனால் சிறு வயதில் தெரியாமல் நான் உன்னை ஏதாவது அடித்திருந்தால், திட்டிருந்தால், உன்னை கத்திருந்தால், இல்லை உன்னுடன் சேர்ந்து விளையாடும் போது ஏதாவது உன்னை அடிப்படை வைத்திருந்தால், அந்த மாதிரி ஏதாவது தெரியாமல் நடந்து இருந்தால் என்னை மன்னித்து விட வேண்டும் என்று கேட்கிறாராம் அர்ஜுனன். சிறு வயதில் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது நண்பர்களாக இருந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் நண்பர்களாக தான் இருக்கிறார்கள். என்ன, நண்பனாக என்னுடன் இருப்பது சாதாரண மனிதன் கிருஷ்ணன் அல்ல, அவன் பரம்பிரம்மமாக இருக்கும் இந்த இறைவன் என்று உணர்ந்து கொள்கிறாராம் நம்மோட அர்ஜுனன். அந்த சமயம் இவன் இறைவன் என்று உணர்ந்த அந்த சமயத்தில் தான் செய்த அனைத்து விஷயங்களும் அவருக்கு ஞாபகம் வரதாம். நம்ம கிருஷ்ணரை சாதாரண மனிதன் என்று நினைத்தோமே, அவனுடன் இப்படியெல்லாம் செய்தோமே, இப்படியெல்லாம் விளையாடினோமே, இப்படியெல்லாம் சாப்பிட்டோமே, இப்படியெல்லாம் ஓடினோமே, இப்படியெல்லாம் ஒருத்தர் அடிச்சிருந்தோமே, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டோமே என்றெல்லாம் மனதுக்குள்ள வரதாம். எத்தனை முறை அவரை நான் கேலி செய்திருப்பேன், அவன் எத்தனை முறை என்னை கேலி செய்திருப்பான் என்று மனதுக்குள்ள அந்த நினைவுகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறதாம் நம்மளோட அர்ஜுனருக்கு. அதனால அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணர் இப்போ இறைவன் என்று புரிந்த உடனேயே, ஏதாவது தெரியாமல் நான் தவறு செய்திருந்தால், தவறு இழைத்திருந்தால் என்னை மன்னித்து விட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அர்ஜுனன்.